இலங்கை பணக்காரர்களுக்காக வாகன இறக்குமதி டாலர்களை சேமிக்க வேண்டிய இக்கட்டில் இலங்கை. மஹிந்த ஆட்சியில் பாதாள உலகக்குழு செயற்பாட்டில் ஈடுபட்ட பிரபல அரசியல்வாதிகள். அரசாங்க தொழில்களுக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. அனுர் அரசின் அதிரடியினால் பீதியில் நோயாளிகளாக மாறும் அரசியல்வாதிகள். ஈரானுக்கு 10 நாட்கள் அவகாசம் அளித்த ட்ரம்ப். ஏலியன்கள் உண்மையானவர்களா? அமெரிக்க அரசின் ரகசிய கோப்புகளை வெளியிட ட்ரம்ப் உத்தரவு. எமது நாடு அந்நிய செலாவணியையும் நாட்டுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அமெரிக்க டாலர்களையும் சேமித்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றது என பொருளாதார நிபுணர் அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், என்னை பொறுத்தமட்டில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கையானது ஒரு தவறான முடிவாகும். நாங்கள் அதிகமாக அந்நிய செலாவணி மற்றும் எமது நாட்டுக்கு கிடைக்கும் டாலர்களை சேமித்து வைக்க வேண்டியதன் தேவை உள்ளது. எனினும் பல அதிர்ச்சிகரமான விளைவுகள் ஏற்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நாங்கள் அதிகமாக உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அதற்குரிய இயந்திரங்கள் தேவையாக இருக்கின்றது. அதே சமயம் பொது போக்குவரத்துக்காக அதிக தேவைகள் இருந்தால் பொது போக்குவரத்துக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டுமானால் நாட்டின் பணக்காரர்களுக்கான ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் செயற்படும் குற்ற கும்பல் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்த 12 அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசேட விசாரணையின் போது இந்த அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக அரசியல்வாதிகளிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய அரசியல்வாதிகளிடமும் விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க போலீஸ் திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளில் பதவி வகித்தவர்கள் இவ்வாறு சிக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த ஆண்டு 2023க்கு மேற்பட்ட ஆசிரியர்களை நியமிக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஆட்சேப செயல்முறையை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சக ஆலோசனை குழு கூட்டத்தில் பிரதமர் இதனை கூறியுள்ளார். இந்த திட்டம் தற்போதைய ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பான சிக்கல்களை கணிசமாக குறைக்கும் என்றும் அதன்படி திறந்த மற்றும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையின் பரீட்சைகளை நடத்தி பட்டதாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சு ஆலோசனை குழுவின் கீழ் கல்வி கவுன்சிலை நிறுவுவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அமைச்சர் ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாகாண மட்டங்களில் அமைச்சகத்துடன் தொடர்புடைய விஷயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு எதிர்கால நடவடிக்கைகளுக்காக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இலங்கையில் பல அரசியல்வாதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு அழைக்கப்படும் போது நோயாளிகளாக மாறுவதாக அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சமீப காலத்தில் பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம், நிதி குற்றவியல் பிரிவு உள்ளிட்ட திணைக்களங்களுக்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்படுகின்றார்கள். எனினும் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னர் ஆரோக்கியமாக இருக்கும் அவர்கள் விசாரணை தொடர்பான அழைப்பு கிடைத்தவுடனே நோயாளிகளாக மாறிவிடுகின்றார்கள். எனவே சமையல் இருக்கும் பலர் உங்களுக்கு நெருங்கிய பலர் மற்றும் அன்பானவர்களை ஆரோக்கியமாக இருக்குமாறு கூறுங்கள். ஏனெனில் எதிர்வரும் நாட்களில் அவர்களில் பலர் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்தந்த திணைக்களத்திலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. யாரும் அச்சப்பட வேண்டாம். அதிகமாக மேல் நீதிமன்றங்களும் ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றது. வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எந்த ஒரு ஊழல்வாதிகளையும் அரசாங்கம் பாதுகாக்கப் போவதில்லை. உங்கள் நண்பர்களுக்கு கூறுங்கள். வருகை தந்து வாக்குமூலம் அழைத்துவிட்டு செல்ல சொல்லுங்கள். இதன் மூலமாக சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பது குறித்து 10 நாட்களுக்குள் முடிவு செய்வேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் 10 நாட்களுக்கு தெளிவான உடன்பாட்டை எட்ட முடியவில்லை என்றால் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை அவசியம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் இன்று நடைபெற்ற அமைதிக்கான முதல் அமர்வில் உரையாற்றிய போது அமெரிக்க ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார்.
ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது. சாதாரண பேச்சுவார்த்தைகள் மட்டும் பலனளிக்காது. நமக்கு உற்பத்தி மிக்க பேச்சுவார்த்தைகள் தேவை. நமக்கு ஒரு தெளிவான ஒப்பந்தம் தேவை. முன்னேற்றம் இல்லை என்றால் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ராணுவ நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தொடர்பான ரகசிய கோப்புகளை வெளியிடுமாறு பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா அண்மையில் ஒரு செவ்வியில் வேற்றுக்கிரகவாசிகள் உண்மை என்று கூறியது ரகசிய தகவல்களை வெளியிடும் செயல் என்றும் அவர் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். பொதுமக்களிடையே இது குறித்து எழுந்துள்ள மிக ஆர்வத்தின் காரணமாகவே வேற்றுக்கிரகத்தின் வாழ்க்கை மற்றும் வான்வெளியில் தென்படும் மர்மமான நிகழ்வுகள் தொடர்பாக அனைத்து தகவல்களையும் அடையாளம் கண்டு பகிரங்கப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் தனது ட்ருத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த வாரம் வெளியான ஒரு நேர்காணலில் ஒபாமா வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதாக தான் கருதுவதாகவும், ஆனால் அவர்கள் ஏரியா 51 போன்ற ரகசிய தளங்களில் மறைத்து வைக்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தார். பின்னர் தனது கருத்தை தெளிவுபடுத்திய ஒபாமா, பிரபஞ்சத்தின் பரப்பளவை கணக்கில் கொள்ளும் போது வேற்று கிரகங்களில் உயிர் இருப்பதாக புள்ளி விவர வாய்ப்புகள் அதிகம் என்ற அடிப்படையிலேயே அப்படி கூறியதாகவும், தனது ஜனாதிபதி காலத்தில் வேற்று கிரகவாசிகள் தொடர்பு கொள்வதற்கான எந்த ஆதாரமும் தான் பார்க்கவில்லை என்றும் விளக்கமளித்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை என்று கூறிய ட்ரம்ப், அரசாங்கத்திடம் உள்ள கோப்புகள் வெளியிடுவது மூலமாக அது குறித்து மர்மங்களுக்கு தீர்வு காணப்போவதாக தெரிவித்துள்ளார்.